வணக்கம். விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதி வருகிற, அது திங்கட்கிழமை 17/11/2025ஆம் ஆண்டு. இந்த திங்கட்கிழமை கார்த்திகை 1ங்க, கார்த்திகை மாதம் பிறக்குது. இதில் பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து காலை 10:30 மணிக்குள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று 27 முறை 27 பூக்களை கையில் வச்சுக்குங்க. 27 முறை அந்த கொடிமரத்துலேருந்து பின்னாடி கருவறைக்கு பின்னாடி சுற்றி அந்த கொடிமரத்தில் ஒரு பூவை வச்சுருங்க. இது மாதிரி 27 முறை 27 நட்சத்திரங்கள் 27 முறை நீங்கள் சுற்றி வந்துட்டு கொடிமரத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெருமாளை சேவிச்சுட்டு நீங்கள் வரும்போது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படும். ஏன் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்ம பெருமாளை வணங்கும்போது எத்தனையோ வருஷத்திற்கு பெருமாள் கோவிலுக்கு உண்டான போன பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வறுமை நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும், வீட்டில் மங்களங்கள் நிறைந்து காணப்படும், நம்ம உடம்புலையும் மனசுலையும் எந்த நோய் நொடி இருந்தாலும் பறந்து ஓடிவிடும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் எழுதப்பட்ட விதி. அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவற விடாதீங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பக்கத்தில் எந்த பெருமாள் கோயில் இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு திங்கட்கிழமை கார்த்திகை 1ஆம் தேதி 10:30 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் எந்த வறுமையில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது மேலும் மேலும் உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அது நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை தவற விட வேணாம். சுற்றி வந்தால் உடம்புக்கும் நல்லது, பெருமாளையும் சுற்றின மாதிரி நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அதனால் இது பல நன்மைகளை தரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். பெருமாளை வணங்கினால் எத்தனையோ ஏகாதேசிக்கு விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவற விடாதீர்கள். நன்றி.